I thank the Lord for this opportunity to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்லாகியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். We are studying about Paul's missionary journey. பவுலுடைய ஊழிய பிரயாணத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். But we have not entered into the missionary journey, right? ஆனால் இன்னும் பிரயாணத்திற்குள்ளாக நாம் கடந்து வரவில்லை. Because we have been looking at some of the important things about Paul and his life as a background. பவுலை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் நமக்கு முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Okay, where did we left Paul in the last class? கடந்த வகுப்புகளிலே பவுலை குறித்து எந்த இடத்திலே நாம் நிறுத்தினோம்? Where is he? இப்பொழுது எங்கே இருக்கிறார்? He is in Jerusalem, right? இப்பொழுது எருசலேமிலே இருக்கிறார். Yes, it was his second visit to Jerusalem. எருசலேமுக்கு அவருடைய இரண்டாவது சந்திப்பு இது. So why they went there? எதற்காக அங்கே போனார்கள்? Yeah, basically they went with a famine relief fund to Jerusalem church. வறட்சி நிவாரண நிதியை கொண்டு எருசலேமுக்கு அவர்கள் சென்றார்கள். Isn't it? இல்லையா? Remembering? ஞாபகம் இருக்கா? Okay, but I also mentioned at the end of the class that Paul also had a very personal purpose in that visit. நான் கடந்த வகுப்பினுடைய கடைசியிலே குறிப்பிட்டேன், பவுலுடைய அந்த சந்திப்பிலே அவருடைய தனிப்பட்ட ஒரு காரணமும் இருந்தது. Okay, the major reason was Antioch church sent Paul and Barnabas with the relief fund. பிரதானமான காரணம் என்னவென்றால் பவுலையும் பர்னபாவையும் அந்தியோக்கியா சபையார் அந்த வறட்சி நிவாரண நிதி கொடுத்து எருசலேமுக்கு அனுப்பினார்கள். But along with that, Paul was prepared to have a personal meeting with the elders there in Jerusalem. அந்த காரியத்தோடு கூட பவுலுக்கு தனிப்பட்ட ஒரு காரணமும் அல்லது சந்திப்பும் எருசலேமில் இருந்த மூப்பர்களோடு கூட இருந்தது. What was that? அது என்ன? Okay, what was that? Where is it mentioned? அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? Galatians chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். Nobody remembers? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? Right. Okay, as we study this, I want all of you to take it seriously and understand the things. அனைவரும் இதை மிகவும் முக்கியமானதாக கருதி நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I spent a lot of time to prepare it. இதை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் அதிகமான நேரத்தை செலவிடுகிறேன். It's a very big ocean. இது ஒரு பெரிய கடல். From that I am just bringing little bit in a manner that you can understand. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த கடலில் இருந்து கொஞ்சமானவைகளை உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். And to bring that it takes a lot of time and effort. அதை கொண்டு வருவதற்கு அதிகமான நேரமும் பிரயாசமும் அவசியமாயிருக்கிறது. So I want all of you to listen carefully and learn what we are studying. ஆகையால் அனைவரும் ஜாகிரதையாக கேட்டு நாம் படிக்கிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Okay, so the personal purpose of Apostle Paul was to discuss a very important matter with the elders in Jerusalem. பவுலுடைய தனிப்பட்ட காரியம் என்னவென்றால் எருசலேமில் இருந்த மூப்பர்களிடத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அவர் விவாதித்து சம்பாஷிக்க நினைத்தார். That is specifically mentioned in Galatians chapter 2. அந்த காரியம் குறிப்பிட்டு கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. So what was that? அது என்ன? We know that was a time in which Jewish believers were not willing to accept the Gentile believers into the church. அந்த காலத்திலே யூத விசுவாசிகள் புறஜாதிகளான விசுவாசிகளை சபைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. So there was a clash between Jewish believers and the Gentile believers. யூத விசுவாசிகளுக்கும் புறஜாதிகளான விசுவாசிகளுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை காணப்பட்டது. So now when Apostle Paul went to Jerusalem with that specific purpose, he also took Titus along with him. அந்த குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக அவர் செல்லும் பொழுது அவரோடு கூட தீத்துவையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு சென்றார். We know that Titus was a Gentile convert. தீத்து புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவராக இருந்தார். So once he was taking Titus with him, it was with a purpose, or it was
to have an evidence along with him that the Lord is saving the Gentiles. தீத்துவை அவரோடு கூட அழைத்து சென்றதற்கான நோக்கம் அல்லது காரணம் என்னவென்றால் புரஜாதிகளிடத்திலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறார் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டும்படியாக அழைத்து சென்றார். So Apostle Paul thought that when I take Titus with me, sometimes the elders in the church may question me. Paul thought. ஒருவேளை பவுல் இப்படியாக நினைத்திருக்கலாம், புரஜாதியான விசுவாசியை என்னோடு கூட அழைத்து சென்றால் அங்கிருக்கக்கூடிய மூப்பர்கள் என்ன நினைப்பார்களோ, so they may question me. அவர்கள் அப்படியாக ஒருவேளை கேள்வி எழுப்பலாம். So once they question me, he is prepared to answer them. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்புமானால் அதற்கான பதிலோடு கூட அவர் செல்கிறார். So that was the personal preparation Paul had in his mind. பவுலுடைய சிந்தையிலே இருந்த தனிப்பட்ட ஒரு ஆயத்தம் அதுவாக இருந்தது. But what happened? ஆனால் என்ன நடந்தது? When he went to Jerusalem with Titus, nobody asked any questions. அவர் தீத்துவோடு கூட எருசலேமுக்கு சென்றபோது யாரும் அவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. But anyhow, Paul wants to explain the matter to them. ஆனால் பவுல் தான் விவாதிக்க நினைத்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு விளக்கினார். He personally discussed about the salvation of the Gentiles. புரஜாதிகளுடைய ரட்சிப்பை குறித்து தனிப்பட்ட முறையிலே அவர்களோடு கூட அவர் விவாதித்தார். And also he made it very clear that there is no need of any circumcision for these Gentile converts. அதே வேளையிலே புரஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விருத்த சேதனம் அவசியமில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். And the elders agreed with Paul's arguments and the discussions. பவுலுடைய அந்த வாக்குவாதத்தை அவர்கள் அங்கே இருந்த மூப்பர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். And they finally came into a decision. கடைசியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். Yes, what was the decision? அந்த தீர்மானம் என்ன? Yes, we apostles are called for evangelism among the Jewish people. அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் யூத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். And they recognize that Paul and Barnabas are called for the ministry in Gentiles. பவுலும் பர்னபாவும் புரஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். So they decided on that. அதிலே அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். So other apostles said, yes, you can go ahead with that goal. அப்பொழுது மற்ற அப்போஸ்தலர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த குறிக்கோளோடு கூட பயணிக்கலாம் என்று தெரிவித்தார்கள். But there was a common goal. ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இலக்கு இருந்தது. What was that? அது என்ன? Don't forget the poor. தரித்திரரை நினைத்து பார்க்க வேண்டும். So we need to have the fellowship together, whether you are preaching to the Gentiles or we are preaching to the Jews. ஆகையால் நாம் அனைவருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். யூதருக்கு பிரசங்கித்தாலும் புரஜாதிகளுக்கு பிரசங்கித்தாலும் we need to care for the poor. தரித்திரரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். So we need to work together for the poor. நாம் அனைவரும் சேர்ந்து தரித்திரருக்காக வேலை செய்ய வேண்டும். So that was the decision made in the second visit when Apostle Paul went to Jerusalem. அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாவது முறையாக எருசலேமுக்கு சென்றபோது இந்த தீர்மானமானது எடுக்கப்பட்டது. Yes, now every purpose is fulfilled at Jerusalem. எருசலேமிலே அவருடைய நோக்கமானது நிறைவேறினது. The fund was distributed successfully. அந்த நிவாரண நிதியானது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. Paul's personal purpose also was met and the conclusion came without much problems. பவுலுடைய தனிப்பட்ட காரியமும் நன்றாக முடிவடைந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சீராக நடந்தது. Now the time has come, Paul and Barnabas to return to Antioch. பவுலும் பர்னபாவும் மறுபடியும் அந்தியோக்கியாவுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. So as they were returning to Antioch, அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வருகிற போது what happened? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? They went to Jerusalem. எருசலேமுக்கு சென்றார்கள். How many went to Jerusalem? How many went to Jerusalem? எத்தனை பேர் எருசலேமுக்கு போனார்கள்? Paul and Barnabas, right? பவுலும் பர்னபாவும் தானே. Now as they were returning, அவர்கள் திரும்பி வரும் பொழுது how many were there? எத்தனை பேர் இருந்தார்கள்? Titus was there, right? தீத்துவும் அவர்களோடு கூட இருந்தார் இல்லையா? Okay. When they went, how many were there? அவர்கள் போன போது எத்தனை பேர்? 3 were there. 3 பேர். Right. They went along with Titus. தீத்துவோடு கூட சேர்ந்து சென்றார்கள். Isn't it?
இல்லையா? Galatians chapter 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். Okay. Now as they were coming by, அவர்கள் திரும்ப வரும் பொழுது how many were there? எத்தனை பேர் இருந்தார்கள்? Yeah, let us read a verse. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 12 verse 25. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். Yes. Now how many? இப்ப எத்தனை பேர்? Right? How many? இப்ப எத்தனை பேர்? One more added into the company, right? இவர்களோடு கூட இன்னொருவர் இப்பொழுது சேர்க்கப்படுகிறார். Who is that person? அவர் யார்? John Mark. மார்க்கு எண்ணப்பட்ட யோவான். So that is something very significant in their return journey. அவர்களுடைய திரும்பி வரக்கூடிய பிரயாணத்திலே இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். They took John Mark along with them as they were returning to Antioch. அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு திரும்ப வரும் பொழுது ஜான் மார்க்கை அவர்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். Now who is this John Mark? இந்த ஜான் மார்க் என்பவர் யார்? Who is this John Mark? இந்த ஜான் மார்க் யார்? We read in Acts chapter 4 verse 36. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாக யோசே என்பவன். Yes, what we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? 436 na brother. Yeah, 436. We read about Barnabas. Is it? Yeah, about Barnabas we read. Okay, so we read that Joseph, a Levite from Cyprus, whom the apostles called Barnabas. யோசே என்னும் பெயர் பெற்றவனை பர்னபா என்று அப்போஸ்தலர்கள் அழைத்தார்கள். So now when you study about this Barnabas here, இந்த பர்னபாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது we know that Barnabas was the cousin of John Mark. இந்த பர்னபா என்பவன் ஜான் மார்க்கினுடைய உறவினராக இருந்தார். Or in another words I would say like this. இன்னொரு விதத்தில் எப்படியாக நான் சொல்லுவேன்? Barnabas had a sister. பர்னபாசுக்கு ஒரு சகோதரி இருந்தார்கள். And she was the mother of John the Mark. அந்த அம்மா தான் ஜான் மார்க்கினுடைய தாயாராக இருந்தார்கள். Alright, Barnabas had a sister. பர்னபாவுக்கு ஒரு சகோதரி இருந்தார். She was staying in Jerusalem. அவர்கள் எருசலேமிலே தங்கி இருந்தார்கள். And her son was John Mark. அவளுடைய மகன் தான் ஜான் மார்க். Okay, now Apostle Paul also had a sister, right? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு சகோதரி இருந்தார்கள் இல்லையா? Where was she? அவர்கள் எங்கே இருந்தார்கள்? You know about Paul's sister? பவுலுடைய சகோதரி குறித்து தெரியுமா? No. Right, let us read another verse. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 23. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். Acts chapter 23 verse 16. 16வது வசனம். இந்த சற்பனையை பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். Yes. Who is that? இங்கே யார்? Paul's sister's son. பவுலுடைய சகோதரியின் குமாரன். So Paul also had a sister, right? பவுலுக்கும் ஒரு சகோதரி இருந்தாள் இல்லையா? Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Barnabas had a sister. பர்னபாவுக்கு ஒரு சகோதரி இருந்தால். Her name was? அவளுடைய பெயர் Mary. மேரி. மரியாள். And her son was? அவருடைய மகனுடைய பெயர் John Mark. ஜான் மார்க். So now here we also read Paul also had a sister. இந்த வசனத்திலே பவுலுக்கும் ஒரு சகோதரி இருந்தால். And she was also there in Jerusalem. அவளும் அங்கே எருசலேமிலே தான் இருந்தாள். Okay. Now the question is, இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி, Paul and Barnabas they went to Jerusalem. பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு சென்றார்கள். Where they must have stayed? அவர்கள் எங்கே தங்கி இருந்திருப்பார்கள்? At his sister's house? Paul's sisters or Barnabas?
பர்னபாவுனுடைய சகோதரி வீட்லயா பவுலினுடைய சகோதரி வீட்லயா? Both of them had sisters. இருவருக்கும் சகோதரிகள் இருந்தார்கள். Right. So suppose that your sister is there in a city, you are going to that city, you will stay with your sister only, right? நீங்கள் ஒரு ஊருக்கு போகும் பொழுது உங்க சகோதரி வீட்டு அங்கே இருந்தால் சகோதரியோடு கூட தான் நாம் தங்குவோம் இல்லையா? There is no doubt about that. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. Okay, now Barnabas has sister, Paul also has sister at Jerusalem. பர்னபாவுக்கும் ஒரு சகோதரி இருந்தால் பவுலுக்கும் ஒரு சகோதரி எருசலேமிலே இருந்தார்கள். With whom they must have spent time. அவர்கள் யாரோடு கூட நேரத்தை செலவிட்டு இருப்பார்கள்? Anyhow they have to stay there, right? எப்படி இருந்தாலும் அங்கே தங்க வேண்டும் இல்லையா? So from the scripture what we can understand? வேதத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? Yes, they stayed with Barnabas' sister. பர்னபாவுடைய சகோதரி மரியாளுடைய வீட்டிலே தங்கினார்கள். Why they did not stay with Paul's sister? ஏன் அவர்கள் பவுலினுடைய சகோதரி வீட்டிலே தங்கவில்லை? Why? ஏன்? Tell me. சொல்லுங்கள். Why they did not stay with Paul's sister? ஏன் பவுலினுடைய சகோதரி வீட்டில் அவர்கள் தங்கவில்லை? Simple reason. சாதாரண ஒரு பதில் தான் அதற்கு. The reason is அதற்கான பதில் காரணம் she was not a believer. அவள் விசுவாசியா இருக்கவில்லை. Isn't it? இல்லையா? See, Paul is just believed, and it is a very serious issue that happened during those days, and nobody was in favor of his salvation. Everybody rejected him. பவுல் சமீபமாகத்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் யாரும் அவருடைய ரட்சிப்பை குறித்து மெச்சிக்கொள்ளவில்லை. பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. Do you understand that? நான் சொல்வது புரியுதா? And even Paul was escaping for his life. பவுல் தன்னுடைய ஜீவனுக்காக அங்கே ஓடி ஒளிகிறார். So even his sister also was not saved. அவருடைய சகோதரியும் அப்பொழுது ரட்சிக்கப்படவில்லை. And now as they went into Jerusalem, we read and understand that they must have stayed with John Mark's mother Mary there in their house. அவர்கள் எருசலேமுக்கு சென்றபோது ஜான் மார்க்கினுடைய தாயாகிய மரியாள் அவர்களுடைய வீட்டிலே தான் அவர்கள் தங்கி இருக்க கூடும். Or the Barnabas sister Mary. அல்லது இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பர்னபாவுடைய சகோதரியாகிய மரியாள். Because there is a major reason there. ஏனென்றால் அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. She was a woman known for her hospitality. அவள் உபசரிப்புக்காக பெயர் பெற்ற ஒரு ஸ்திரீ. Many used to come into their house and she used to entertain them and express their hospitality to them. அநேகர் அவர்களுடைய வீட்டை தரிசிக்கும் பொழுது தங்களுடைய உபசரிப்பை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருந்தார். So as we read through the book of Acts, அப்போஸ்தலருடைய நடபடிகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது we understand that this woman Mary was a sister who was very much known for her hospitality. இந்த சகோதரியானவள் தன்னுடைய உபசரிப்பின் நிமித்தம் அநேகருக்கு தெரிந்தவளாக காணப்பட்டாள். And not only that, there was a church in her house. அது மட்டுமல்ல, அவர்களுடைய வீட்டிலேயே ஒரு சபை இருந்தது. They were gathering there in her house. அவர்களுடைய வீட்டிலேயே அவர்கள் கூடி வந்தார்கள். They were reasonably well-to-do family. அவர்கள் நன்றாக இருந்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். So that was the condition of Barnabas' sister Mary's house. அதுதான் பர்னபாவுடைய சகோதரியாகிய மரியாளுடைய வீட்டினுடைய நிலைமை. Now she had the only son, John Mark. அவளுக்கு ஒரே மகன்தான் இருந்தான். அவர் பெயர் ஜான் மார்க். Now who is this Mary? இந்த மரியாள் யார்? Who is this Mary? இந்த மரியாள் யார்? Any idea? Who this Mary must have been? இந்த மரியாள் யாராக இருக்கக்கூடும்? இயேசு கிறிஸ்து.
The Mary who was with Jesus' disciples. Okay, fine. Who is that? 2-3 Marys are there, right? 2-3 மரியாள்கள் இருக்கிறார்கள் இல்லையா? யார்? You know about Mary, the Martha's sister, right? மார்த்தாவுடைய சகோதரியாகிய மரியாள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? You remember her? அவள் ஞாபகம் இருக்கா? Yes. Yes. It is considered that this Mary was Martha's sister. இந்த மரியாள் மார்த்தாவுடைய சகோதரியாக இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. All right. So that's how the scholars come to the conclusion. They say that this Mary was Martha's sister, Mary Magdalene. வேத வல்லுனர்கள் இப்படியாகத்தான் சொல்கிறார்கள். இந்த மரியாள் மார்த்தாவுடைய சகோதரி மக்தலேனா மரியாளாக இருக்கக்கூடும் என்று நம்புகிறார்கள். And she had the only son in her house. அவளுடைய வீட்டிலே ஒரே மகன் தான் இருந்தார். So if she must have been this Mary, ஒருவேளை அந்த மரியாள் இந்த மரியாளாக இருக்குமானால், we need to understand that this Mark must have seen Jesus and his disciples. இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவானவரையும் அவருடைய சீஷரையும் பார்த்திருப்பாள். This Mark மன்னிக்கும், ஜான் மார்க் அவர்கள் he must have seen Jesus and his disciples and served them. இயேசு கிறிஸ்துவானவரையும் அவருடைய சீஷர்களையும் பார்த்து அவர்களுக்கு ஊழியம் செய்திருப்பார். And probably he must have been saved by Apostle Peter. அநேகமாக அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Do you understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? Okay, he is already saved. He was a saved person. அவர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தார். Okay, so now he must have been saved through Peter. அவர் பேதுருவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். And not only that, அது மட்டுமல்ல, this man was spiritually matured person. இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தவராக இருந்தார். And he had a serving mentality. அவருக்கு உபசரிப்புக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. He was very much interested in the spiritual matters. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார். He was a young man who handles Greek and Latin very well. அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். லத்தீன் கிரேக்க மொழிகளிலே நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். So when Barnabas and Paul were staying in their house, பவுலும் பர்னபாவும் அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்த போது, they were observing this young man. அவர்கள் இந்த வாலிபனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். You understand me? நான் சொல்வது புரிகிறதா? So they were observing this young man. இந்த வாலிபனை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். And they understood that this young man is a promising person for the church in the future. சபைக்கு எதிர்காலத்தில் இந்த வாலிபர் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். That is the reason why Paul and Barnabas recruited him to join them back to Antioch. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு திரும்ப செல்லும் பொழுது இவரையும் அவர்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Mother was sad, isn't it? Only son. தாயாருக்கு சோகமாக இருந்திருக்கும் ஒரே மகன். But still she decided to send him along with them. இருந்தாலும் அவர்களோடு கூட அனுப்புவதற்கு அவர்கள் தீர்மானித்திருந்தார். Why? ஏன்? Because it is for the spiritual purposes he is going with them. ஆவிக்குரிய காரணங்களுக்காக அவர்களோடு கூட இவர் செல்கிறார். So this is what we read about this John Mark. இந்த ஜான் மார்க்கை குறித்து இந்த காரியங்களை தான் நாம் வாசிக்கிறோம். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So these are the things, these are the details we can collect about this John Mark, and Paul and Barnabas recruited him to be along with them and they journeyed together back to Antioch. ஜான் மார்க்கை குறித்து இந்த காரியங்களை தான் நாம் வாசிக்கிறோம். பவுலும் பர்னபாவும் எருசலேமிலே ஜான் மார்க்கை அவர்களோடு கூட சேர்த்து கொண்டு அந்தியோக்கியாவுக்கு திரும்பினார்கள். Now in Acts chapter 12 verse 12 we read about this John Mark and the details about them in the following verses. You can just 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே ஜான் மார்க்கை குறித்து நான் வாசிக்க முடியும். You can just read verse 12. 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு
மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Yes. So what do you read there? இங்கே என்ன வாசிக்கிறோம்? We read there, Peter is coming to the house of Mary, the mother of Mark. இங்கே மரியாளுடைய வீட்டிற்கு பேதுரு வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். From where is he coming? அவர் எங்கே இருந்து வருகிறார்? Huh? From where Peter came? பேதுரு எங்கே இருந்து வந்தார்? Miraculously saved from the prison and சிறைச்சாலையிலிருந்து அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு came to the house of Mary, the mother of John Mark. ஜான் மார்க்கினுடைய தாயார் மரியாளுடைய வீட்டிற்கு அவர் வந்தார். So two things are very clear. இரண்டு காரியங்கள் மிகவும் தெளிவாக புரிகிறது. She owned a big house. அவர்களிடத்தில் ஒரு பெரிய வீடு இருந்தது. And not only that, அது மட்டுமல்ல, the Christians were meeting there. கிறிஸ்தவர்கள் அங்கே கூடி கொண்டிருந்தார்கள். Right. To have a meeting for the Christian, at least this much big house is needed, right? கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த அளவுக்காவது இடம் இருக்க வேண்டும். And those days the Christians were many. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அநேகராக இருந்தார்கள். So it must have been a bigger house. அது பெரிய வீடாகத்தான் இருந்திருக்கும். So she was from the words we can understand that she was a woman who had a reasonable means. அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்ததாக அல்லது நியாயமான காரணங்கள் காணப்படுகின்றன. And at the same time the church was there in her house. அதே வேளையிலே அவர்களுடைய வீட்டிலே சபையானது காணப்படுகிறது. Okay, so that is what we can understand about John Mark and his family. ஜான் மார்க்கை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் இந்த காரியங்களை தான் நாம் வாசிக்க முடியும். Now they returned to, இப்பொழுது எங்கே திரும்பினார்கள்? Yes, they recruited John Mark and with him they all returned to Antioch. ஜான் மார்க்கையும் அவர்களோடு கூட சேர்த்துக்கொண்டு அனைவருமாக சேர்ந்து அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வந்தார்கள். Isn't it? இல்லையா? Now from Antioch, from this moment onwards we see the first missionary journey starts. அந்தியோக்கியாவுக்கு அவர்கள் திரும்ப வந்த அந்த தருணத்திலிருந்து முதலாவது ஊழிய பிரயாணமானது ஆரம்பமாகிறது. So let us turn to Acts chapter 13. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். As they returned to Antioch, அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வந்தபோது very soon the first missionary journey begins. உடனேயே முதல் ஊழிய பிரயாணமானது ஆரம்பமாகிறது. So from where the first missionary journey starts? முதல் ஊழிய பிரயாணம் எங்கே இருந்து ஆரம்பமாகிறது? Yes, it started from Antioch. அந்தியோக்கியாவிலிருந்து அது ஆரம்பமாகிறது. Now we know that Jerusalem was the place where the first church was established. எருசலேமிலே தான் முதலாவது சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். As from Jerusalem the gospel was spread to, Jerusalem was the center. From there the gospel was spread to different places, and even Antioch the gospel reached and the church was established. எருசலேம் மையமாக இருந்தது. அந்த இடத்திலிருந்து அநேக இடங்களுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. But what was the command of the Lord Jesus Christ? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கட்டளை என்ன? Mark chapter 16 verse 15. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Okay, you have to go and preach the gospel to the entire world, isn't it? நீங்கள் உலகம் எங்கும் போக வேண்டும், உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். So now we need to understand that this command is fulfilling from where? இந்த கட்டளையானது எந்த இடத்திலிருந்து நிறைவேறுகிறது? From Antioch. அந்தியோக்கியாவிலிருந்து. That is something very important. இது மிக மிக முக்கியமானது. It's not beginning from Jerusalem. அது எருசலேமிலிருந்து ஆரம்பமாகவில்லை. Right? Jerusalem was the center and that was the place where the church was started. எருசலேம் ஒரு மைய பகுதியாக இருந்தது. அந்த இடத்திலே தான் முதலாவது சபையானது ஆரம்பமானது. And in nearby places the gospel was spread. சமீப இடங்களுக்கு சுவிசேஷமானது பரம்பிற்று. That's all. அவ்வளவுதான். But
the spreading of the gospel to the different parts of the world started from Antioch. ஆனால் சுவிசேஷம் மற்ற இடங்களுக்கு பரவினது என்பது அந்தியோக்கியாவிலிருந்து ஆரம்பமாகிறது. Or in other words, இன்னொரு விதத்திலே Antioch was privileged to carry out the command of the Lord very specifically. அந்தியோக்கியாவுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாகியம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அங்கே இருந்து ஆரம்பமானது. What kind of place was this? இது எப்படிப்பட்ட ஒரு இடம் இது? What was the kind of place? அந்தியோக்கியா எப்படிப்பட்ட ஒரு இடம்? A place known for immorality and idolatry. விக்கிர ஆராதனையும் தவறான நடத்தையும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. That was the place. அப்படிப்பட்ட இடம் அது. This place was known for all sorts of immorality and the idol worship. விக்கிர ஆராதனையும் தவறான நடத்தைகளும் நிறைந்த ஒரு இடம், அதற்கு பிரசித்தி பெற்றதாய் இருந்தது. And from that place we see the commandment of the Lord is getting fulfilled, that the gospel is to be reached into different parts of the world. அந்த இடத்திலிருந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கட்டளையின்படி ஆரம்பமாகிறது. A Gentile, immoral, idol worshipping city got that privilege. புறஜாதியான ஒரு நகரம், விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு நகரம், நடத்தையிலே சீர்கெட்டவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து அது ஆரம்பமாகிறது. Can you imagine that? இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? Not from Jerusalem. எருசலேமில் இருந்து அல்ல. Not only that, another important thing that we need to understand here is, அது மட்டுமல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம், the central person who is carrying out this ministry is, இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய மையமான நபர் யார் என்றால், who is he? யார் அவர்? The one who started to destroy the church. சபையை துன்பப்படுத்தி அழிக்க நினைத்தவர். Isn't it? இல்லையா? The key person is the central person who is taking the gospel to the different parts of the world. அந்த மைய நபர் தான் உலகத்தினுடைய மற்ற இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறார். Who is he? அவர் யார்? He is the one who first destroyed the church. அவர்தான் சபையை அழித்தவர். Can you imagine that? இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? Not Peter or any other disciples. பேதுரு மற்ற சீஷர்களோ அல்ல. But the person who started to destroy the Christianity, கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்த ஒரு நபர், he became the central figure to take the gospel to the entire part of the world. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு இவர் ஒரு மைய புள்ளியாக அமைகிறார். What a marvelous work of God it was. இது தேவனுடைய எவ்வளவு அற்புதமான ஒரு கிரியை. Jerusalem was not privileged for this work. எருசலேமுக்கு இந்த வேலை செய்வதற்கான ஸ்லாகியம் கிடைக்கவில்லை. Other apostles were not privileged to have this work. மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் இந்த வேலை செய்யக்கூடிய ஸ்லாகியம் கிடைக்கவில்லை. But Antioch got this privilege. ஆனால் அந்தியோக்கியாவுக்கு இந்த ஸ்லாகியம் கிடைத்தது. And not only that, அது மட்டுமல்ல, the person who started to destroy the church in Jerusalem is becoming the key figure to take this gospel to the entire parts of the world. எருசலேமிலே இருந்த சபையை அழிக்க நினைத்த அந்த நபர் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு ஒரு மைய புள்ளியாக, மைய மனிதராக அவர் காணப்படுகிறார். What a great work of the Lord. இது தேவனுடைய எவ்வளவு மாபெரும் கிரியையாய் இருக்கிறது. So the ministry, the first missionary journey begins from Antioch. முதலாவது ஊழிய பிரயாணம் என்பது அந்தியோக்கியாவிலிருந்து ஆரம்பமாகிறது. Now if you look at the Bible, there are two Antiochs that are mentioned. வேதத்திலே பார்க்கும் பொழுது இரண்டு அந்தியோக்கியா பட்டணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Right? The first one is the Antioch. முதலாவது அந்தியோக்கியா. It is called as the Syrian Antioch. அது சிரேனா அந்தியோக்கியா என்று சொல்லப்படுகிறது. Right? Syrian Antioch. சிரியாவிலே இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. So when you talk about this Antioch, we know that both the Antiochs were named after Antiochus.
the ruler. இந்த இரண்டு அந்தியோக்கியா பட்டணங்களும் அந்தியோக்கியா என்ற ஒரு அரசரை மையமாக வைத்து பெயரிடப்பட்டிருக்கின்றன. So this Antioch in Acts chapter 13 is the Syrian Antioch. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற அந்த அந்தியோக்கியா சிரியாவிலே இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. And it was the largest city in Rome during those days. அந்த நாட்களிலே ரோமாவிலே ரோம ஆளுகையின் கீழ் இருந்த பெரிய நகரமாக அது இருந்தது. So we know that during the time of Romans they divided the world into different provinces. ரோம அரசாங்கம் இருந்த அந்த காலகட்டத்திலே இந்த உலகத்தை வெவ்வேறு பகுதிகளாக அவர்கள் பிரித்திருந்தார்கள் ஆளுகை செய்வதற்காக. So Syria was a province. சிரியா ஒரு பகுதியாக இருந்தது. And this Antioch was the capital of this Syrian province. இந்த சிறிய பகுதிக்கு அந்தியோக்கியா தலைநகரமாக இருந்தது. So this Antioch is called as Syrian Antioch. இந்த அந்தியோக்கியா சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக்கியா என்று அழைக்கப்படுகிறது. Is it clear? தெளிவாய் புரிகிறதா? The first missionary journey starts from Antioch. முதலாவது ஊழிய பிரயாணம் என்பது அந்தியோக்கியாவிலிருந்து ஆரம்பமாகிறது. This is the Syrian Antioch. இது சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. And this Antioch was the largest city in Rome. இந்த அந்தியோக்கியா ரோமாபுரியிலே ஒரு பெரிய நகரமாக இருந்தது. And not only that, it was the capital of Syrian province. அது மட்டும் அல்ல, அந்த சிரியா பகுதியிலே இது ஒரு தலைநகரமாக இருந்தது. Okay, now today it is the part of இன்றைக்கு அந்த பட்டணமானது which area? எந்த நாடோடு இருக்கிறது? Yeah, you are right. No. Southern Turkey. Yeah. துருக்கி நாட்டிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. All right, so this is the part of southern Turkey today. தெற்கு துருக்கியிலே இந்த நகரமானது காணப்படுகிறது. Okay, the another Antioch was, இன்னொரு அந்தியோக்கியா. it is called as Pisidian Antioch. What is the verse for that? Verse I have not noticed. Pisidian Antioch. பிசிதியாவிலே இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. All right. Okay, it is called as Pisidian Antioch. பிசிதியாவிலே இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. Okay, so this is also now the part of Turkey. இதுவும் இன்றைக்கு துருக்கியினுடைய ஒரு பங்காய் இருக்கிறது. Okay, so now in the Bible there are two Antiochs. வேதத்திலே இரண்டு அந்தியோக்கியா பட்டணங்கள் இருக்கின்றன. One is Syrian Antioch, another is Pisidian Antioch. ஒன்று சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக்கியா, இன்னொன்று பிசிதியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக்கியா. So now when you talk about the Antioch in the first missionary journey, முதல் ஊழிய பிரயாணத்திலே இருக்கக்கூடிய அந்தியோக்கியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, it is from Syrian Antioch the first missionary journey started. சிரியாவில் இருக்கக்கூடிய அந்தியோக்கியாவிலிருந்து முதல் ஊழிய பிரயாணமானது ஆரம்பமாகிறது. So in the Syrian Antioch Holy Spirit started to work. சிரிய அந்தியோக்கியாவிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பமானார். Okay, let us read that verse. அந்த வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 13 அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் verses 1 and 2. 1-2 வசனங்கள். அந்தியோக்கியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். Yes. Now what happened? இங்க என்ன நடந்தது? In the Syrian Antioch there was a church. In that church the Holy Spirit started to speak. சிரியாவிலே இருந்த அந்தியோக்கியாவிலே ஒரு சபை இருந்தது. அந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசத் தொடங்கினார். Okay. Now what the Holy Spirit said? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்? What the Holy Spirit said? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்? Separate Paul and Barnabas. பர்னபாவையும் சவுலையும் என் ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். Is it there in your Bible? உங்களுடைய பைபிள் இருக்கிறதா? Yes. I think you are diverted. Your attention is diverted.
உங்களுடைய சிந்தனை சிதறி இருக்கிறது என்று நினைக்கிறேன். Okay, listen carefully. ஜாகிரதையாக கவனித்து பாருங்கள். Right. The Holy Spirit started to speak to whom? பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்திலே பேச ஆரம்பித்தார்? To whom? யாரிடத்திலே? Yeah. To the church, the believers at Antioch. அந்தியோக்கியாவிலே இருந்த சபையினிடத்திலே விசுவாசிகளிடத்திலே பேச ஆரம்பித்தார். So what was the message? அந்த செய்தி என்ன? You need to separate 2 persons for me in the service. என்னுடைய ஊழியத்திற்காக 2 பேரை நீங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். Now what was the response of the church? சபையானவர் எப்படி சொன்னார்கள்? Wait, we will see afterwards. We will think about it and we will do that. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்கள் யோசிச்சு பார்த்து சொல்றோம். No. What did they do? இல்லை. என்ன செய்தார்கள்? They obeyed the directions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். And they separated them with fasting and prayer. அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை ஊழியத்திற்காக So now பிரித்தெடுத்தார்கள். listen me carefully. These are very important things. இவைகள் மிக முக்கியமானவைகள், மிகவும் ஜாகிரதையாக கவனியுங்கள். Okay. Number 1, the Holy Spirit said. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே திருவுளம் பற்றினார். How? எப்படி? How the Holy Spirit said? பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களிடத்திலே பேசினார்? Some miracle? ஏதோ அற்புதம் செய்தா? Some voice from heaven? பரலோகத்திலிருந்து ஏதோ சத்தம் வந்ததா? Then how did Holy Spirit speak? அப்படி இல்லை என்றால் எப்படி பேசினார்? So many times in the book of Acts it is mentioned that Holy Spirit said, right? அப்போஸ்தலர் நடபடிகளில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று நாம் வாசிக்க முடியும். How? எப்படி? The Spirit must have been talking about these issues through some spiritual persons there. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியுடையவர்களோடு கூட இந்த பிரச்சனைகளை பேசியிருப்பார். Right? Some of the spiritual persons in the assembly were guided by the Spirit to recognize that these two people are worthy for the service of the Lord. அங்கே இருக்கக்கூடிய சபையிலே ஆவிக்குரியவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த கட்டளையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். No special prophecy or no special miracle or anything like that. விசேஷமான ஒரு அற்புதமோ அல்லது தீர்க்க தரிசனமோ அங்கே நடக்கவில்லை. So one thing that we need to understand here is நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், spiritual people in the assembly will recognize the spiritual gifts and the service that the Lord has given to the believers in the assembly. ஆவிக்குரியவர்கள் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் கண்டெடுப்பார்கள். So they discerned the spiritual gift that the Lord has given to Apostle Paul and Barnabas. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Apostle Paul or Barnabas did not tell the assembly that, see, we are gifted for this and we are going for it. பவுலும் பர்னபாவும் எங்களுக்கு இந்த வரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஊழியத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லவில்லை. In some churches that is what happening today, right? சில சபைகளில் அப்படித்தான் நடக்கிறது இல்லையா? Some people want to go for the ministry, சிலர் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள், and they will go and directly tell the elders of the assembly that we want to go. சபையினுடைய மூப்பர்களிடத்திற்கு நேராக சென்று நாங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். No. அப்படி அல்ல. How is it? எப்படி அது? You wait there, the church will recognize it and understand it. நீங்கள் காத்திருக்க வேண்டும், சபையானது அதை அடையாளப்படுத்திக் கொள்ளும். Then one more thing, இன்னொரு காரியம், if somebody is there like that, church should recognize it. யாராவது அப்படி இருப்பார்களானால் சபையாரும் அதை கண்டுபிடிக்க வேண்டும். Many times the church also is negligent in this area. அநேக நேரங்களிலே சபை கூட இந்த காரியத்தில் அசட்டைத்தனம் உள்ளதாக இருக்கிறது. The elders of the church is not ready to recognize the people, those who are called for the service of the Lord. சபையில் உள்ள மூப்பர்கள்
தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே தவற விடுகிறார்கள். When the Spirit is speaking to the elders of the assembly that these are the people who are separated for the service of the Lord, you should listen to the voice of the Lord. பரிசுத்தாவியானவர் சபையினுடைய மூப்பர்களிடத்திலே பேசும் பொழுது இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிரிக்கப்பட்டவர்கள் என்று தெரியப்படுத்தும் போது அதற்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். And that is very, very important. அது மிக மிக முக்கியமானது. And another important thing that I want to highlight here is, இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறது என்னவென்றால், who sends the evangelist? ஊழியர்களை யார் அனுப்புகிறார்கள்? The church should send the evangelist. சபைதான் ஊழியர்களை அனுப்ப வேண்டும். Not the Bible colleges. பைபிள் கல்லூரி அல்ல. Not the organizations. ஸ்தாபனங்கள் அல்ல. Today we have so many organizations that are started. இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்கள் ஆரம்பமாய் இருக்கின்றன. And they are recruiting evangelists and sending them into North India, right? அவர்கள் ஊழியர்களை நியமித்து வட இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். That's very bad. அது மிகவும் தவறான ஒரு காரியம். That is not the biblical pattern is. வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய முறை அது அல்ல. So they go to different churches and catch some young people and motivate them. Come, we will give you some training and we will send you to some ministry. அநேக சபைகளுக்கு சென்று சில வாலிபர்களை பிடித்து அவர்களை கொண்டு வந்து உற்சாகப்படுத்தி நாங்கள் ஊழியத்திற்கு அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். In Chennai also some of the people will come and do that. சென்னையிலே கூட சிலர் இப்படி வந்து செய்கிறார்கள். They want young people, come, we will take you and give you some training and we will send you. அவர்கள் வந்து வாங்க நாங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை அனுப்புகிறோம். That is not their work. அது அவர்களுடைய வேலை அல்ல. That's the work of the assembly. இது சபையினுடைய வேலை. If you want training, you go to the Bible college or some other places and take the training. உங்களுக்கு பயிற்சி வேண்டும் என்றால் வேத கல்லூரிக்கோ அல்லது பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். But after your training, you should come back to your church. உன்னுடைய பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுடைய சபைக்கு நீங்கள் திரும்பி வர வேண்டும். You should be with your local church. உங்களுடைய ஸ்தல சபையோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். You should be obedient to the local church. ஸ்தல சபைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். You should be useful to the local church. ஸ்தல சபைக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You should be using your spiritual gifts for the benefits of the local church. உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் ஸ்தல சபையினுடைய ஆதாயத்திற்காக உபயோகிக்க வேண்டும். Then the church will realize what is your call. அப்பொழுது சபையானது உங்களுடைய அழைப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்கும். And then அப்பொழுது the church will send you. உங்களுடைய சபை உங்களை அனுப்புவார்கள். The evangelism in this world is entrusted with the church, not with any organization. ஊழியர் என்பது இந்த உலகத்திலே சபைக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர எந்த விதமான ஸ்தாபனங்களுக்கும் அல்ல. Today so many parachurch organizations are trying to control the churches. Many of our evangelists, many of our elders are along with those organizations. இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்கள் சபையை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன. அநேக ஊழியர்கள் மூப்பர்கள் அந்த ஸ்தாபனங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள். Don't forget what is the biblical principle. ஆனால் வேதத்தினுடைய கோட்பாடு என்ன என்பதை மறந்துவிட வேண்டாம். Don't go with any kind of organizations. எந்த விதமான ஸ்தாபனத்தோடு கூட நீங்கள் சேர்ந்து செல்ல வேண்டாம். The work of evangelism is not entrusted with any parachurch organization. ஊழியம் செய்வது என்பது எந்த விதமான ஸ்தாபனத்திற்கும் தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. The only entity in this world that should carry out the gospel work is the church. இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்ய வேண்டிய அந்த வேலையை தேவன் சபைக்குத்தான் ஒப்பு கொடுத்தார். It is the responsibility of the church to evangelists, not other organizations. சபைக்குத்தான் தேவன் வெளியே சென்று ஊழியம் செய்வதை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது சபையினுடைய பொறுப்பாய் இருக்கிறது. So the church should realize it. சபை அதை கண்டுபிடிக்க வேண்டும். And the church should send it. சபையானது அனுப்ப வேண்டும். Now one more thing I want to clarify here. இங்கே இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். Now we see that so many people want to become evangelists, right? இன்றைக்கு அநேகர் ஊழியராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். That is a sad situation that we are seeing today. இது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. Sometimes you may think that why brother you said sad situation, it is good, no? ஏன் பிரதர் நீங்கள் கவலை அளிக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொல்கிறீர்கள்? அது நல்லது தானே? Yes, it is a good thing, but I am sad about it.
அது நல்லதுதான், ஆனா அதை குறித்து எனக்கு கவலையாய் இருக்கிறது. Do you know why? ஏன் தெரியுமா? Many people, those who do not have the gift of evangelism, they simply become evangelists. ஊழியம் செய்வதற்கான வரம் இல்லாதவர்களும் நான் ஊழியக்காரன் என்று சொல்கிறார்கள். No, nobody should go like that. யாரும் அப்படி போகக்கூடாது. If anybody wants to be the evangelist, யாராவது ஊழியராக இருக்க வேண்டுமானால் you should be sure about the fact that you have the gift of evangelism. உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வரம் இருக்கிறது என்பதிலே நீங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். If you go to many states today, we see that so many evangelists from everywhere, evangelists are coming up. நாம் வெளியே சென்று பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே எத்தனையோ ஊழியர்கள் வருகிறார்கள். But ஆனால் they do not know how to share the gospel 2 minutes to a person. 2 நிமிடங்கள் ஒருவருக்கு சுவிசேஷம் எப்படியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. So God will not call anybody to be the evangelist without the gift of evangelism. தேவன் ஊழியத்திற்கான வரத்தை கொடுக்காமல் யாரையும் ஊழியம் செய்வதற்காக தேவன் அழைக்க மாட்டார். God do not want anybody of you to be evangelist without the gift of evangelism. ஊழியம் செய்வதற்கான வரத்தை தேவன் கொடுக்காமல் ஊழியம் செய்வதற்காக உங்களை அழைக்க மாட்டார். So here the church recognized the gift of Paul and Barnabas. இங்கே சபையானது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இருந்த வரத்தை கண்டு கொண்டார்கள். And they are sending them out. அவர்கள்தான் இந்த இருவரையும் அனுப்புகிறார்கள். So this evening, some of the important things that we all need to learn in our life is, இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், number 1, முதலாவது from the life of John Mark and his mother, ஜான் மார்க்கும் அவருடைய தாயாராகிய வாழ்க்கையிலிருந்து we understand that your house should be an open house for God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வீடானது எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். It should be a house of hospitality. உபசரிக்க கூடிய ஒரு வீடாக அது இருக்க வேண்டும். So many are hospitable, அநேகர் உபசரிப்பாளராக இருக்கிறார்கள், but behind they murmur. ஆனால் பின்னாக முறுமுறுக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். Right? Don't do that. அப்படி செய்யாதீங்க. All right? If you are doing hospitality, உபசரிப்பு நீங்கள் செய்கிறீர்களானால் do it without any murmuring. முறுமுறுப்பு இல்லாமல் அதை செய்யுங்கள். Isn't it? When some husband brings some evangelist, sometimes wife may murmur. கணவன் சில ஊழியரை வீட்டிற்கு அழைத்து வரும்பொழுது மனைவி அங்கே முறுமுறுக்க கூடிய நேரங்கள் இருக்கின்றன. When some others comes to our home, மற்றவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரும்பொழுது முறுமுறுப்பு. with all murmuring we will make and give, no use. முறுமுறுத்து கொண்டே நாம் அனைத்தையும் செய்து கொடுக்கிறோம், அதிலே எந்த பலனும் இல்லை, No reward. நமக்கு பிரதிபலன் இருக்காது. It is better not to do. அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. If you are willing to entertain and to show the hospitality, do it without murmuring. அவர்களை உபசரித்து நம்முடைய உபசரிப்பை காண்பிக்க நினைக்கும் பொழுது முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். If you murmur it and do it, your money is waste, your energy is waste, everything is waste, no reward. முறுமுறுத்து கொண்டே செய்தால் நம்முடைய பிரயாசம் வீணாகிவிடும், நம்முடைய பணம் வீணாகிவிடும், Everything is waste. எல்லாமே வீணாகிவிடும். Right? So be careful in that area. அந்த பகுதியிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Not only that, Mary was sacrificial to send his son along with Paul and Barnabas. அது மட்டும் அல்ல, பவுலும் பர்னபாவோடும் கூட தன்னுடைய மகனை அனுப்புவதற்கு கூட அவள் ஆயத்தமானாள். For the spiritual matters, she was ready to sacrifice even his son to be with them. ஆவிக்குரிய காரியங்களுக்காக அவர்களோடு கூட தன்னுடைய மகனையும் அவள் ஒப்பு கொடுத்தாள். The only son. ஒரே மகன். She needs him. அவளுக்கு அவன் அவசியம்தான். And his service is necessary at his home. அவருடைய வீட்டிலே அவருடைய இருப்பிடம் என்பது அவசியமாயிருக்கிறது. But ஆனால் when Paul and Barnabas said about it, she understood that, oh, that is a greater purpose than what is here. பவுலும் பர்னபாவும் அவளிடத்தில் கேட்டபோது, ஐயோ, அவர்கள் கேட்கிற அந்த நோக்கமானது இவன் இங்கே இருப்பதை காட்டிலும் அது பெரியதாயிருக்கிறது. So she sacrificially sent him with them. அவனை ஒப்பு கொடுத்து அவர்களோடு கூட அனுப்பிவிட்டார். What are the sacrifices that we are doing for the service of the Lord? தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் எப்படிப்பட்ட காரியங்களை இழந்து போகிறோம்? What sacrifices are we doing? எப்படிப்பட்ட காரியங்களை இழந்து போகிறோம்?
Think about ourselves. நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்போம். That is one of the important things that we need to consider. நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அது. And then there are several things, I don't have time to tell that. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. Another important lesson to learn this evening is நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம், work of evangelism is entrusted with the church. ஊழிய வேலை என்பது சபைக்குத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is your responsibility. இது உன்னுடைய பொறுப்பு. It is because you failed, so many organizations came up. நீ தோற்று போன அந்த காரணத்தினால் தான் அநேக ஸ்தாபனங்கள் வந்திருக்கின்றன. You understand that? நான் சொல்வது புரியுதா? It is because church failed, many organizations came up. சபையானது தோற்று போன அந்த காரணத்தினால் தான் அநேக ஸ்தாபனங்கள் முளைத்திருக்கின்றன. Come back into the basis and understand what is your responsibility and engage in the work of evangelism. அடிப்படை காரியங்களுக்கு நாம் திரும்ப வந்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்திலே நாம் பங்கு பெறுவோம். And the church also is entrusted with the responsibility to recognize the gift of the individual believers and use them for the benefit of the church. அதே வேளையிலே சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னவென்றால் தனிப்பட்ட விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை உபயோகிக்க வேண்டும். Yes, follow the guidance of the Spirit of God in all these matters. இந்த எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் கடைபிடிக்க வேண்டும். So these are some of the important lessons that we all need to consider and to take heed into our day-to-day lives. இந்த சில காரியங்கள் மிக முக்கியமானவைகளை நாம் செவிசாய்த்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். So may the Lord bless us with this word. தேவன் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. His name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக.